ஈவினிங் போல் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்துட்டு சரி தலையை மட்டும் லைட்டாக வாரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போகிற ஹேர் ஸ்டைல் வந்துட்டு போட்டுக்கிட்டாச்சு. ஸோ இனி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருந்தது. ஹஸ்பண்டோட அந்த புது சட்டைகள் எல்லாத்தையுமே அயன் பண்ணுற வேலை இருந்தது. அதனால அதை ஃபஸ்ட்டு அயன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எப்படி தான் அயன் பண்ணி வச்சாலுமே ஹஸ்பண்ட் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்கிறாங்க அப்படின்னா மித்ததை களைச்சி போட்டு வச்சுருவாங்க. அதுவே பாதி டென்ஷன் ஆகும். ஒரு சில நேரம் வந்துட்டு நல்லா அயன் பண்ணி வைப்பேன். ஒரு சில நேரம் எனக்கு அயன் பண்ண முடியாது வந்து கடையில் கொடுத்து அயன் பண்ணி வச்சிருவேன். மேக்ஸிமம் நான் தான் பண்ணிடுவேன். ஏன்னா கடையில் கொடுத்தாலும் காசு அவ்வளோ கேட்குறாங்க அயன் பண்ணுறதுக்கு கூட. நேற்று அரைச்சி வச்ச மாவு அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது. இட்லி ஊற்றலான்னு நினச்சா தம்பி வந்து நான் இட்லி சாப்பிட மாட்டேன், எனக்கு தோசை தான் பிடிக்கும் அப்படின்ட்டா. சரின்னு சொல்லிட்டு தோசையே எல்லாருக்குமே ஊற்றியாச்சு. கையோட வந்து அந்த கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இங்கிட்ட டின்னர் ஒர்க் போய்கிட்டே இருக்கும்பொழுதே கிச்சனை லைட்டாக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அங்கே இருக்க பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தூசி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா சோப்பு வாட்டர் வச்சு லைட்டாக மட்டும் தேய்ச்சி விட்டுட்டேன். கொஞ்சம் ஊறிட்டு இருக்கட்டும் அப்படின்னு. அப்புறம் தோசையை ஊற்றி முடிச்சது அப்புறமா அடுப்பு மேலேயும் சரி அப்புறம் கவுண்டர் டாப் எல்லாத்துலேயுமே அந்த சோப்பு தண்ணியை ஊற்றி வச்சு விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கழுவுனேன். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட நான் 2 மாதம் ஆயிடுச்சு. போன மாதமும் நான் க்ளீன் பண்ணவே இல்லை ஃபுல்லாக. அதுக்கு முந்தின மாதமும் நான் க்ளீன் பண்ணவே இல்லை. அதனால தான் சரி இன்னைக்கு சும்மா நார்மலாகவே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நல்லாவே பிசு பிசுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு என்னடா இப்படி ஆயிடுச்சு கிச்சன் அப்படின்ட்டு. இனிமேல் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும்னு முடிவோட அதையும் க்ளீன் பண்ணி வச்சு விட்டுட்டு சிங்கையும் க்ளீன் பண்ணி விடாச்சு. இப்போ தான் கிச்சனை பார்க்கவே எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது.